நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையில அருளுத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் நான் இருக்கிறேன். என்னோடு கூட ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 10வது வசனம் வாசித்து நாம் சிந்திக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். முதல் பகுதி மாத்திரம் அதை வாசித்திருக்கிறோம். இந்த வாசித்த பகுதியிலே ஆதாம் என்னப்பட்ட ஒரு மனிதனாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷருக்கும் வந்த வேதனை என்ன என்பதை இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இனிமேலும் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இவைகள் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, ஆதாமின் மீறல வந்த காரணம் என்ன விளைவு? 12ஆம் வசனம் வாசிக்கிறோம், பாவம் வந்தது, அது மாத்திரமல்ல மரணம் வந்தது என்று சொல்லி பார்த்தோம். 10வது வசனத்திலே அந்த முதல்வர்களை பார்க்கும்போது தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல என்று சொல்லி பார்க்கிறோம். இறுதியிலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினியின் தீர்ப்பு, அதாவது தேவனை விட்டு பிரிந்து தேவன் இல்லாத இடமாகிய நரகத்துக்கு போகிறோம் என்ற ஒரு வேதனை மிக்க கசப்பான உண்மையை வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதனால் அநேக குற்றங்கள் பெருகி இப்பேற்பட்ட தண்டனை ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் மிகவும் தெளிவாக திட்டமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நம்மை மீட்கும்படியாக, நம்மை காக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன வந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாக சொல்கிறார், ஆதாமினால் உலகத்திற்கு வேதனை வந்தது உண்மைதான், அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பெரிது என்று அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? கிருபையின் பரிபூர்ணத்தையும். கிருபை பரிபூர்ணமாய் மனிதனுக்கு கிடைக்கிறது. எப்படி? கிறிஸ்துவின் மூலமாக. அதாவது தகுதியில்லாத மனிதனுக்கு தேவனுடைய தகுதியின் அடிப்படையில, அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில, அவருடைய அன்பின் அடிப்படையில தகுதியில்லாத மனிதனுக்கு அவருடைய உன்னதமான அன்பினாலே மன்னிப்பையும் பரலோக பாக்கியத்தையும் அது கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம். இது என்ன நீதியின் பரிபூர்ணம்? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வாழ்க்கை மாத்திரமல்ல, அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், சிலுவைக்கு சுமந்து அவர் செய்த இந்த பரிகாரம், ஒவ்வொரு மனிதனுக்கு அவர் தாமே பரிகாரியா இருந்து அவர் செய்த மிகப்பெரிய தியாகம் நீதியாய் அது எண்ணப்படுகிறது. பிதாவுக்கு முன்பாக அது நீதியாக எண்ணப்படுகிறது. அந்த நீதியின் அவர் பரிபூர்ணமாய் செலுத்தினதுனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, ஆதாமின் விளைவினால் மரணம் வந்தது, கிறிஸ்துவின் மூலமாக ஆன்மீக ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினால் அநேகர் பாவைகளை கட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படியினால் அநேகர் நீதிமன்றாக்கப்படுவார்கள். நீதிமான்களாக மாறுகிறோம். பிதாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெற்றவர்களாக நீதிமான்களாக அவர் மாறுகிறார்கள். 21வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதில் பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. மரணத்தை வெற்றியாக ஜெயித்து நித்தியமாய் தேவனோடு வாழும்படியான உறவு கிடைத்தது. ஆதாமின் மீறுதல் ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆதாம் இழந்து போனாள். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக பரலோக பாக்கியத்தை, தேவனோடுள்ள உறவு நமக்கு கிடைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல வாழக்கூடிய நமக்கு
ரோமர் 5:1-2 வாசிக்கிறோம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நமக்கு இந்த கிருபை பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசனை பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம். நம்பிக்கை மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு சமாதானம் கிடைத்திருக்கிறது. தேவ மகிமையை அடைவோம். ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆதாமினால் வந்த விளைவு மிக மோசமாய் இருக்கும் என்று சொன்னால், கிறிஸ்துவினால் வந்த ஆசீர்வாதம் மிக மேன்மையா இருக்கும் என்று சொல்லி பவுல் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதே அதிகாரத்துல 15-16 வாசிக்கிறேன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வர பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படினில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்து பரிகாரம் செய்த உண்மை. இந்த ஈவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதத்துக்குள் நாம் கடந்து வருவோம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவு கொப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தை நிமித்தம் ஆக்கணிக்கு எதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு எதுவாயிருக்கிறது. பாருங்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவன் வைத்திருக்கிறார். இந்த மாம்ச சரீரம் மறுரூபம் அடைந்து தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை நித்திய ஆசீர்வாதம். நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட போகிறோம். தேவனோடு என்றென்றும் வாழ போகிறோம். ஆதாமுக்கு கிடைத்த அந்த ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை விட கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய மகிமையின் ஆசீர்வாதம் பெரியது. இது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய கிருபையினாலே. அந்த ஈவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நான் பாவி என்று உணர்ந்து கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது ஆவிக்குரிய நித்திய ஆசீர்வாதம், அழிவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நல்ல செய்தியோடு கூட இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக.